வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இன்னைக்கு சுங்காய் புந்தார் ஏரியாவில் இருக்கிற கோவிலில் தான் மண் எடுக்க போகிறோம். இன்னைக்கு சுங்காய் புந்தார் ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருக்கோம். இந்த ஆலயத்தில் தான் முதல் முறையாக நான் உரிமை கற்றுக்கிறதுக்கு பயின்றேன். ஸோ இங்கே இருக்கிற வட்டார இளைஞர்லாம் ஒன்று கூடி உரிமை செட்டெலாம் வாங்கி இங்கே தான் ப்ராக்டிஸே பண்ணுவோம். ஸோ இந்த ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் கருதுகிறேன். நம்ம இந்தியர்கள் பல எஸ்டேட் வாரியாக பிரிக்கப்பட்டு அங்கே இருக்கிற தொழில்களை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அமைச்சிருந்தாங்க. இதில் எஸ்டேட்டாக போகும்போது சிறு ஆலயங்களை உருவாக்கியிருந்தாங்க. ஆனால் பொதுவாக பார்த்தோமா மலேசியாவில் ஒவ்வொரு எஸ்டேட்லேயும் ஒரு மகாமாரியம்மன் ஆலயம் கண்டிப்பாக இருக்கும். அந்த மகாமாரியம்மன் ஆலயத்துலேருந்து தான் இன்றைக்கி ஒரு பிடி மண்ணை எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. இது ரொம்ப பெருமையான விஷயம். இதே நேரத்தில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். சுங்காய் புந்தார் எஸ்டேட்டை ஒட்டி இன்னொரு எஸ்டேட் இருக்குது. அந்த எஸ்டேட்டோட பேர் பிளாண்டா எஸ்டேட் சொல்லுவாங்க. இங்கே ஏறத்தாழ ஒரு 3 லைன் மக்கள் தான் இருந்திருந்தாங்க. இங்கேயும் ஒரு பெரிய ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்து இதுதான் முதல் முறையாக நான் பார்க்க போகிறேன்னு சொல்லலாம். காரணம் இந்த ஊரில் நான் வசிச்சிருக்கேன், ஆனால் இந்த ஆலயத்தை நான் பார்த்தது கிடையாது. அந்த ஆலயத்தோட பேர் தான் ஸ்ரீ தவ ஜட முன்னீஸ்வரர் ஆலயம். ஸோ இந்த ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண்ணை எடுக்கிறதுக்கு எனக்கு உத்தரவும் கிடச்சிருச்சு. இந்த இருக்கிற ஆலயத்தை பார்த்தோமா ஆலயம் இல்லை, ஆனால் இருந்தாலும் பராமரிச்சுக்கிட்டு பத்திரப்படுத்தி இந்த ஆலயத்தை எப்படியாச்சும் ஏங்க வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆலய மேனேஜ்மெண்ட் அயராது பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்துக்கு உண்டான விசேஷங்களும் இந்த கோயில் நிர்வாகத்தை கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஜடா முனீஸ்வரர் உங்களோட குலதெய்வங்களா, கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு ஒரு பூஜையை போடுங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லதே நடக்கும். இந்த ஆலயத்தொட்டி இன்னொரு ஆலயமும் இருக்குது, புலி ஆலயம் சொல்லுவாங்க. அந்த ஆலயத்துக்கு நிர்வாகமும் இல்லை, அந்த ஆலயத்துக்கு போகிற வழியும் தெரியல. ஸோ அதனால் அந்த ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க முடியல. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்மளோட ப்ராஜெக்ட் ஒரு பிடி மண்ணை கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கோம். நூற்றி 86வது ஆலயம் ஸ்ரீ சிவமலை ஆலயம். இந்த ஆலயத்தோட பேர் தான் எங்களோட உரிமை மேளத்தோட பேர். ஸ்ரீ சிவமலை முன்னீஸ்வரர் உரிமை மேளம் தான் எங்களோட பேரே இருந்துச்சு. இந்த ஆலயத்துக்கு முன்பு நாக நடமாட்டம் அதிகமாக இருந்துச்சு சொல்லியிருந்தாங்க. நான் ரொம்ப வருஷமாக இந்த இடத்துக்கு வரல. ஸோ இப்போதைக்கு எப்படின்னு தெரியல. பட் நாக நடமாட்டம் இருக்கிற மாரி தான் ஃபீலாக இருக்குது. காரணம் நான் மண் எடுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பிடி மண்ணை கொடுத்ததுக்கு. ஸ்டார்டிங்லேருந்து இது உங்கள் ஊருன்னு அப்படின்னு சொல்லும் போது பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். நான் இந்த ஊரில் தான் தங்கியிருந்தேன். ஃபார்ம் 4, ஃபார்ம் 5, ஃபார்ம் 6லாம் இந்த ஊர்லேருந்து தான் நான் படிக்க போயிருந்தேன், SMK பீடோங்கில். ஸோ இதெல்லாம் எங்களோட மோட்டர் போகிற பாதை தான். ஸோ இந்த பாதையில் போகும்போது ஒரு ஆலயம் இருக்கும். அந்த ஆலயம் மேட்டு முனியாண்டி ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆலயத்தில் பல விதமான விசித்திரமான கதைகள்லாம் இருந்திருக்கு. சில பேர் சாப விட்டு போனவங்களுக்குலாம் காது வீங்கி கால் வீங்கிலாம் போய் கடந்த சொல்ல கதைகளும் இருக்குது. ஸோ இந்த ஆலயம் மிக சக்தி வாய்ந்த ஆலயம். இந்த ஆலயம் பொது ஆலயமாக இருக்கிறவாசி நம்மளுக்கு ஏதாச்சும் பூஜை செய்கிறதா இருந்தால் இந்த ஊர் மக்கள்கிட்ட தகவல் தெரிவிச்சிருந்தா சரி, கண்டிப்பாக இங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. பூஜைகள் நடத்துகிற மாரி எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல முன்னீஸ்வரரோட பெரிய அளவில் வழிபாடு நடக்கும். அதே நேரத்தில் இங்கே குரங்குகளோட தொல்லைகள் அதிகமாகவும் இருக்குது. இந்த ஆலயம் ஒரு பொது கோயிலாக இருந்தால் கூட இந்த ஆலயத்தை இன்னமும் பல பேர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆலயத்துக்கு பூ வாங்கி கொடுக்குறதும், சுத்தம் பண்ணி கொடுக்குறதும், ஐயனை குளிப்பாட்டி விடுறதும், தலப்பா கட்டி விடுறதும், இதெல்லாம் கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும். டெய்லியும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஆலயத்துக்கு இந்த மரம் வெட்ட போகிறவங்களாம் கொஞ்ச நேரம் உட்காந்து அமர்ந்து சாமி கிட்ட பேசிட்டு இல்லாட்டி ரேஹாட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இந்த ஆலயமே இருக்குது. இந்த ஆலயத்துக்கு உண்டான ஒரு பெரிய மரம் இருக்குது. இந்த மரத்தில் முன்பு நாகை இருந்திருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை அடுத்தடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நான் சந்திரா துரோணாச்சாரியார். இது 1008 சாயில் ப்ராஜெக்ட்.